அயலான் தொடங்கும் போது இருந்த சிவகார்த்திகேயனுக்கும் அயலான் வெளியாகும் போது இருக்க சிவகார்த்திகேயனுக்குமான வித்தியாசங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன? அவர் மாதிரி வயசுதான்னு சொல்லிடாதீங்க. சொன்னாலும் அது உண்மைதான். ஏன்னா இந்த அயலான் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற காலகட்டத்துக்குள்ள ரவிக்குமாருக்கு வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகி முத குழந்தை பிறந்து அது ஸ்கூலுக்கு போய் இப்ப 2வது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து வயசுங்கிறது கரெக்டான பதில் தான். மாறாதது வேணா என்னன்னு சொல்ல முடியும், இந்த படத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையும் எக்ஸைட்மெண்ட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் இன்னமும் எங்களை வந்து எக்ஸைட் பண்ணிட்டே இருக்க விஷயம் வந்து அதுதான். நான் வந்து நாங்கள் நடுவில் ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு, அந்த டைம்ல டீசர் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ரெய்லரை எடுத்து நாங்கள் வந்து பார்த்துட்டா இப்போ வந்து என்னன்னா இது எப்போ வரும்ன்றது தனிச்சு இப்போ வர டேட்டு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம், சிஜி ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் பண்ணி இதை மக்கள்கிட்ட காட்ட போகிறோம், பெரிய ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம். இதை தானே இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வந்துடணும்னு சொல்லி நம்ம எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். வரப்போகுது அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னமும்